நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பூப்படைந்த காலம் தொடங்கி மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய குறைவான உதிரப்போக்கு, ரொம்ப கம்மியான அளவு தான் டாக்டர் எனக்கு அந்த ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் சமீப காலமாக சொல்கிறாங்க. இதற்கு என்ன காரணம், என்ன வகையான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கலாம், அதை பார்த்தா இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ முதல்ல நார்மலான பீரியட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 21 நாள்லேருந்து 35 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு 2லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு நார்மலான சைக்கிள். ஸோ 21 நாளைக்கு கம்மியாக ஆனாலும் ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி 35 நாளைக்கு மேலே போகுது அப்படின்னாலும் அது அப்நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி 2 நாளைக்கும் குறைவாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய விஷயம். 8 நாளைக்கு மேலே போகுது, சில சமயங்களில் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலும் அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு சிலர் எனக்கு 3 நாள் தான் டாக்டர் பீரியட்ஸ் இருக்குது, ஆனால் அதீதமான ஒரு ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கே 5லேருந்து 6 பேடு வரைக்கும் நான் மாற்றுறேன். ஒரு சிலர் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஒரே நாளில் நான் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அப்நார்மலான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய பெண்கள் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஸோ எனக்கு ஒரு நாள் தான் டாக்டர் பீரியட்ஸ் இருக்குது, 1.5 நாள் தான் பீரியட்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு பேட் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்நார்மலான ஒரு விஷயந்தான். எதனால் இந்த குறைவான ஒரு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது சத்து குறைபாடு. உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்கள் உடம்புல தேவையான அளவுக்கு சத்துக்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த குறைவான அளவுக்கு ப்ளீடிங் உருவாகலாம். ஏன்னா உங்களோட உடம்புலே ரத்தம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கம்மியான அளவுக்கு தான் ப்ளீடிங் உண்டாகுது. 2வது, உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள். முக்கியமாக தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ, அவங்களுக்கு வெறும் ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் எனக்கு அந்த ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா எனக்கு ப்ளீடிங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு விஷயம். 3வது முக்கியமான ஒரு விஷயம், சமீப காலமாக எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஹீமோகுளோபின்லாம் நார்மலாக தான் டாக்டர் இருக்குது, எனக்கு பிசிஓடியோ தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை, ஆனாலும் எனக்கு ப்ளீடிங்கோட அளவு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய பெண்கள். பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது என்ன பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பிறந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வயதை க்ரானாலஜிக்கல் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கலாம். ஆனால் பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உங்களுடைய செல்களோட முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை. சாதாரணமாக ஒரு 30 வயது பெண்ணோட உடம்புல 40-45 வயதுக்கான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எதனால் இந்த பயாலஜிக்கல் ஏஜிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களோ, இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் பொரிச்ச அதே மாதிரி முருகலான ஒரு உணவுப் பொருட்களாக இருக்குது அப்படின்னா, அதில் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கார்போஹைட்ரேட்டையோ இல்லை ஒரு ப்ரோட்டீனையோ நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கிளைகேஷனுங்கிற ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, உங்கள் செல்களோடைய இந்த குரோமோசோமோட எண்டில் இருக்கக்கூடிய
அந்த ஒரு த்ரெட் மாதிரியான ஒரு விஷயம் அதை வந்து ப்ராப்பராக வந்து கேப்சுலேட் பண்ணியிருக்கும். அந்த கேப்சூல் எல்லாமே வந்து அழிய ஆரம்பிச்சிடும். இதனால ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வயதாகக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ ஒரு 30 வயதிலே வந்து அவங்களுக்கு முடி நரைச்சு போகிறதோ, அடிக்கடி பேக் பெயின் உண்டாகிறது, அதே மாதிரி வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி உடலில் வயதாகிறதுக்கான எல்லா அறிகுறிகளுமே அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கூடவே இந்த பீரியட்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பயாலஜிக்கல் ஏஜிங் வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுனால வரக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு ப்ளீடிங் வந்து 2 நாளைக்கும் கம்மியாக தான் டாக்டர் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஹீமோகுளோபினை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு தைராய்டோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்கிறத பாருங்கள். இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவரை சந்தித்து உங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் என்ன, உங்களுடைய வாழ்வியல் முறை வந்து எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல், எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல டாக்டர் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியாக நைட்டில் நான் தூங்குறதே இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. இதற்கு முதல்ல நம்ம டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அடுத்ததாக உணவு முறை மாற்றங்கள், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஸோ பல நிறங்களில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் ஸ்பைசியான உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். கூடவே வந்து காயக்கற்ப சிகிச்சை முறைகளையும் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த காயக்கற்ப சிகிச்சை முறைகளை எடுத்துக்கும் போது தான் இந்த ஏஜிங் ப்ராசஸை நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய அந்த ப்ளீடிங்கோட நாட்களும் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் உடலும் வந்து அந்த வயதாகக்கூடிய தன்மை வந்து குறையும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸோட அளவு கம்மியாக இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு ஏஜிங் ப்ராசஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸ்ரீவர்மாவுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகளையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. அவங்கள சந்தித்து உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்குது, உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வந்து எடுத்துகிட்டு, கூடவே இதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான காயக்கற்ப சிகிச்சை முறைகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஷீகேர் வகையான மருந்துகளையும் கூடவே எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஏஜிங் ப்ராசஸும் நார்மலாகும், ப்ளீடிங்கும் நார்மலாகும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.